Welcome to VL Academy. In the video, bank reconciliation statement, other exercise problem number 6, நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.24. இதுதாங்க 6th problem ஓட question and கையில question வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி question copy பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டைரக்டா ஆன்சருக்கு போயிடலாம் because we don't want to waste the time by repeating everything, and if there's any different terms I'll explain it. Okay. So first வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா on 31st December 1987 the cash book of a firm showed a balance at bank of rupees 1729. So cash bookல bank balance வந்து 1729. Okay, it's a favorable balance தான். அதாவது overdraft அந்த மாதிரி எல்லாம் எதுவும் காமிக்காதனால it's a positive balance அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். And first one பார்த்தீங்க அப்படின்னா check issued for rupees 600 had not yet been presented at the bank for payment. So நாம வந்து பே பண்ணணும், அதுக்கு பதிலாக செக்கை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒன்ஸ் செக் கொடுத்தோன்னே நம்ம அதை பே பண்ணிட்டோம்னு சொல்லி நம்மளோட கேஷ் பேலன்ஸ்லேருந்து நம்ம அதை லெஸ் பண்ணியிருப்போம். பட் அவங்க வந்து as on 31/12/1987 வந்து அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் வரையுமே அந்த செக்கை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணல, நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசும் போகலை. அதனால நம்ம என்ன பண்ணோம், அதை திரும்ப ஆட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செக் அமௌண்டிங் டு rupees 750 were paid in on 29th December but had not been credited by the bank. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தர் செக் கொடுத்துருக்காங்க, அந்த செக்கு வந்து இப்போ நமக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த அமௌண்ட் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேஷ் புக்கில் ஆட் பண்ணியிருப்போம். பட் என்னென்னா அது அவங்க ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை. ஓகே, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் போய் பேங்க்கில் இந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணி அமௌண்ட்டை வாங்கியிருக்கணும், பட் அது வாங்கலை as on 31/12/1987. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணதை லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால தான் அந்த 750 லெஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா one check for rupees 230 was entered in the cash book on 31st December but was banked on 2nd January 1988. இது வந்து ரொம்ப பிளாங்காக இருக்குது, அதாவது செக் இஷ்யூடாக ரிசீவ்டானே நமக்கு தெரியலை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த சேம் இதில் கொடுத்ததுனால ப்ரீவியஸ் டீட்டெயில் வந்து இட்ஸ் லைக் we have received the check. ஓகே, ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நாம் செக்கை ரிசீவ்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, பேங்க்டு இன் த சென்ஸ் நம்மளும் செக்கை ப்ரெசென்ட் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேங்க்டு. நம்ம செக் கொடுத்து நம்மளோட கஸ்டமர் அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணாலும் இட்ஸ் கால் பேங்க்டு. பட் அது கிளியராக இல்லாதனால ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் ரிசீவிங் தி செக் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதையும் நாம் ரிசீவிங்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் so the check was banked after 31/12/1987 அப்படிங்கிறதுனால அதையும் நாம் இங்கே லெஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம செக் ஒன்ஸ் வந்தோடனே நாம் கேஷ் உள்ளே வந்துச்சுன்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்போம், அதை இப்போ நாம் லெஸ் பண்ணி காமிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்புக் ஷோஸ் பேங்க் சார்ஜஸ் rupees 15 debited by the bank. ஸோ பேங்க் சார்ஜஸ் வந்து அவங்க டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க, பட் அது நம்ம கேஷ் புக்கு என்டர் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்காது. இப்போ அது வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், அந்த 15 rupees லெஸ் பண்ணி காமிக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் நமக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்கே கலெக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் 350 rupees போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அதே இதை நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் கலெக்டட் பை தி பேங்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் a check from Vinod for rupees 150 paid in on 27th December was dishonored, but the dishonor advice was received only on 2nd January. நாம் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு ஒருத்தர் செக் கொடுத்துருக்காரு வினோத் அப்படிங்கிறவர். அந்த செக்கை வந்து நம்ம பேங்க்கில் போய் காமிச்சிட்டோம், ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஓகே, அந்த செக் பாக்ஸ்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி நம்ம போட்டுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். இப்போ என்னென்னா இது எப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா 27th December. பட் அந்த செக்கை அவங்க எடுக்கிறதுக்கு 2-3 days ஆகும் இல்லையா, அதுக்குள்ளே 31/12 முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அந்த செக்கை எடுத்து அவங்க பேங்க்கில் போய் காமிச்சு எல்லாம் இது பண்ணுறப்போ எப்போ அவங்களுக்கு அது டிஸானர்னு தெரிய வந்ததுன்னா 2nd January தான். ஓகே, ஸோ நம்ம ஒன்ஸ் செக்கை ரிசீவ் பண்ணோன்னே அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த செக்குக்கான அமௌண்ட்டை வரல, இட் காட் டிஸானர்ட். அதனால் அந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ இப்படி ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணுறதெல்லாம் லெஸ் பண்ணுறப்போ
will get 950 rupees to be added with bank balance, that is 1729, and 1145 rupees has to be deducted. So by adding and deducting, we'll get the final balance, that is bank balance as per passbook, is 1534 rupees. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.